வணக்கம். இனிய காலை வணக்கம். தமிழ் உறவுகளை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ இறக்கியிருக்கான். அதாவது அந்த மயிரான் நாளைக்கு வரப்போகிறத இன்றைக்கே முன்கூட்டி கணிச்சிருக்காராம். எப்படி கணிச்சிருக்காரு? நாளைக்கு ஒரு பில்டிங்கை காட்டி இது தமிழக முதல்வரால் தான் வந்துச்சு, ஒரு டேம்பை காட்டி இது தமிழக முதல்வரால் தான் வந்துச்சு, இதை காட்டி இது தமிழக முதல்வராக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பொய் பரப்புவாங்களாம். பொய் வேகமாக பரவுமாம், உண்மை முள்ளமாக தான் போகுமாம். ஏண்டா டேய் புறம்போக்கு, 445க்கு பிறந்தவனே, எப்படி பொய் பரப்புறது? உங்கள் நொன்னன் அந்த மலையாள விந்துக்கு பிறந்த சீமான் திட்டு தேவடியான் சொன்னானே, மான் கறி, முயல் கறி, மயில் கறி, சரியா, AK-74, சரியா, பீரிங்கி, இந்த மாதிரிலாம் கதையை விட்டு கொண்டு தெரிஞ்சானே, அந்த மாதிரியா பொய்யோ பரப்புகிறோம்? ஏண்டா அந்த மாதிரியா பொய்யோ பரப்புகிறோம்? உலகமாக பொய்யன்கள் நீங்கள் 2 பேர் தான், சரியா? வடிகட்டின பொய்யன் நீ தான். நீ என்ன ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடா? நீ ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடாரா? நீ புறம்போக்கு. ஏண்டா புறம்போக்கு, நாளைக்கு வரதை இன்றைக்கே முன்கூட்டி சொல்கிறாராம். எப்படி? தேர்தல் பரப்புரையில் ஜப்பானில் இருக்கிற டேம்பை கட்டு, நான் இந்த மாதிரி டேம்பை கட்டுவேன்னு சொல்லி உங்கள் அண்ணன் சொன்னானே, உங்கள் நொன்னன் உலகமாக பொய்யன், அந்த மாதிரியா? சரியா? ஆஸ்திரேலியாவில் மாடு மேய்க்கிறத பார்த்து இந்த ஹெலிகாப்டர் இந்த மாதிரி கொடுத்துருவோம் எல்லாருக்கும், மாடு மேய்க்கிறதுக்கு அரசாங்க வேலை கொடுத்துருவோம் எல்லாருக்கும். அடே அவன் படித்தவனுக்கு அரசாங்க வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டு திரிகிறான். அரசாங்க வேலை மாடு மேய்ப்பவனுக்கு. ஆனால் அவன்ட மாமா அமெரிக்காவில் படிப்பான். உலகமாக உருட்டுறலாம் நீங்கள் தான் உருட்டுறீங்க. உங்களோட உருட்டெல்லாம் பார்த்து தான் தமிழக மக்கள் உங்களுக்கு பாட கட்டி பால் ஊற்றிட்டாங்க. இன்னும் ஏன்டா திருந்தாமல் இருக்கீங்க? இன்னும் ஏன் திருந்தாமல் இருக்கீங்க? பொய்யா பரப்புவாங்களாம். நீங்கள் பரப்பாத பொய்யாடா? நீங்கள் பரப்பாத பொய்யா? 7 முறை கருக்கலப்பு செஞ்சுட்டு அவன் விபச்சாரின்னு சொன்னான் உங்கள் நொன்னன் தீட்டு தீவான் மலையாளி விந்துக்கு சைமன் செபாஸ்டின். அதோட பெரிய இதா உருட்டா? நான் வீரன். என்ன வீரன்? போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட போகல, கழக தோழர்கள்லாம் திரண்டு வாருங்கள்னு சொன்னானே, அதுதான் உங்கள் நொன்னண்ட வீரமா? இது உலகமாக உருட்டு இல்லையாடா? இது உலகமாக உருட்டு இல்லை. உலகமாக உருட்டுறான். நீ தான் முன்கூட்டியே நாளைக்கு வரதை முன்கூட்டியே கணிப்பிய. உங்கள் அண்ணன் எப்போ சாவான்னு கொஞ்சம் சொல்லு, இல்லை உனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லுடா பொறம்போக்கு. யாராவது ஒரு பொண்ணு டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டான்னு அப்போவே தூக்கிட்டு போவான்வள். நாம் தமிழில் கட்சியில் இருக்கிற சில விந்துக்கு பிறந்தவன்வள். இனிமேட்டு டிவிக்கை பற்றி பேசுகிறோம், உன்ட அசிங்கமான ஃபோட்டோ வரும், உன்ட அது வரும். இதெல்லாம் உருட்டு இல்லை, உருட்டு மாதிரி தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் பொய் தெரியல உங்களுக்கு? ஏண்டா இதெல்லாம் தெரியல? அங்கே இடும்பாவன் கார்த்திக் சொல்லியிருக்கான், எங்கள் அண்ணன் வருவார், நொட்டுவார். உங்கள் அண்ணன் இப்போ உட்காந்துக்கிட்டு இனிமேல்ட்டு என்ன பொய் புதுசாக பேசணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு தான் வருவான். ஏன்னா இருக்க வேண்டிய பொய்யெல்லாம் சொல்லிட்டான். எவ்வளோ இருந்துச்ச பொய் அதெல்லாம் தேர்தல் பரப்புரையில் சொல்லிட்டான். இனிமேல் தான் வருவான் அந்த மலையாள விந்துக்கு பிறந்த சைமன் செபாஸ்டின். இனிமேல்ட்டு என்ன உருட்டணும்னு சொல்லி தேர்தல் இதுக்கு வருவார், வந்து பேசுவார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவான். இனி எப்படி தமிழக மக்களை ஏமாற்றணும்னு சொல்லி திரள்நீதின்னு சொல்லி கொண்டு எல்லா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு சில பேர் அவங்களோட சொத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க பார், சொத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க பார். அது பொய் இல்லை, அது பொய் இல்லை. அடே கட்சி நடத்துறதுக்கு ஃபண்ட் இல்லை, ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது. திரள்நீதின்னு சொல்லி சரியாக பிச்சை எடுத்து கொண்டு தெரியுறீங்க. ஏன் உங்ககிட்ட இருக்கிற சொத்தை வைத்து கட்சியை நடத்துங்களேன்டா? ஏன் போயிட்டு பிச்சை எடுக்கிறீங்க? இது உருட்டு இல்லை, இது பொய் இல்லை. வந்துட்டான் புறம்போக்கு ஒருத்தன். இனிமேல்ட்ட சொல்லுவாங்க, வரக்கூட்டியோ தான் முன்கூட்டியோ கணிக்கிறாராம் இவர். நீ எப்போ சாவுன்னு சொல்லி முதல்ல கணிச்சு அதில் போடு, யூடியூப்பில் போடு, அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்கள் அண்ணன் எப்போ சாவான்னு சொல்லு. ஏன்னா அண்ணன் செத்தானா தின்னகாலி, உனக்கு தான் நல்லது. அதை போடு. ஒன்றாவது உருட்டுறானா?
பேசுகிறோம், எதை பேசுகிறோன்னு சொல்லி வர முடியலாத பேசுகிறாங்க. இந்த ஃபேக் ஐடியில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு சில தெவடியாளுக்கு பிறந்தவங்கள், சரியா? ஃபேக் ஐடியில் வந்து தேவையில்லாத மாதிரி பேசுனீங்க, உங்களோட ஐடி எடுத்து வச்சு அசிங்கமாக கிழிப்பேன். ஒன்றாவது உங்களோட முகத்தை காட்டி பேசுறதுக்கோ ஒரு ஒரிஜினல் ஐடி வந்து பேசுறதுக்கோ உங்களுக்கு தொடர்நடிக்கு தெவடியாளுக்கு பிறந்தவனும் இல்லைங்க. கமெண்ட்டில் வந்து நொட்ட வாரான்கள். சொல்லு அடே சாட்டை பொறம்போக்கு பரதேசி சொல்லு உன் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, சரியா? ஒரிஜினல் ஐடியில் வந்து பேச சொல்லு. புரியுதா? மீண்டும் சந்திக்கலாம்.